வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெல்லி சுல்தான்ஸில் ரிமைனிங் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நம்ம டெல்லி சுல்தானில் ஃபஸ்ட்டு வம்சம் மட்டும் பார்த்துருந்தோமா, இந்த அடிமை வம்சம் அதாச்சும் மாம்லுக் வம்சம்னு அதை சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் கடைசி அரசர் கையுமார் வரைக்கும் பார்த்துருந்தோமா. கையுமார் வந்து சின்ன குழந்தையாக இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு பாதுகாவலன் இருப்பாங்க. அவங்க தான் ஜலாலுதீன் கில்ஜி. அவங்களையே வந்து தோற்கடிச்சிட்டு தான் ஜலாலுதீன் கில்ஜி வந்து அரசர் ஆவார். ஓகேவா. அப்போது அவர் அரசர் ஆனதுக்கப்புறம் தான் கில்ஜி டைனாஸ்டி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் செகண்ட் டெல்லி சுல்தானில் செகண்ட் டைனாஸ்டி. ஓகேவா. கில்ஜியில் ஃபஸ்ட்டு யார்? ஜலாலுதீன் கில்ஜி. இந்த ஜலாலுதீன் ஃபுல் நேம் என்னென்னா ஜலாலுதீன் ஃபெரோஷ் கில்ஜி. ஓகேவா. ஜலாலுதீன் ஃபெரோஷ் கில்ஜி. இவங்க ஆட்சிக்கு வரும்போதே இவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னா 70 வயசு இருக்கும். ஓகேவா. இவர் வந்துட்டு ரொம்ப போர் புரிஞ்சு எல்லாத்தையும் வந்து தன்னோட இணைச்சிக்கணும் பகுதிகளெல்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டார். இவர் வந்து அமைதி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவார். ஓகேவா. ஆனாலும் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றியிருப்பாங்க. ஆனால் அமைதியான வழியில் தான் எல்லாத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ இவர் வந்து அமைதி கொள்கையை ஃபாலோ பண்ணதுனால இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னே சொல்லிட்டு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். ஓகேவா. கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன். இவர் என்ன பண்ணுவார்னா ஆட்சிக்கு வந்த உடனே காரா அப்படிங்கிற பிளேஸை வந்து கைப்பற்றுவார். காரா அப்படிங்கிறது இப்போ ப்ரெசன்ட் டே உத்தரப்பிரதேஷில் இருக்கிற பிளேஸ். ஓகேவா. இங்கே யார் ஆட்சி புரிஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மாலிக் சஜ்ஜி அப்படிங்கிறவங்க ஆட்சி புரிஞ்சிட்ருப்பாங்க. ஓகேவா. இவங்களை தோற்கடிச்சிட்டு இவர் வந்து காராவை கைப்பற்றுவார். ஆனால் இவங்க இருக்கிறது டெல்லியில் இல்லையா. இப்போ டெல்லியில் இருந்து இவங்க யூபியை பார்க்கணுன்னா அப்போ இங்கே யாராச்சும் ஒரு ஆளுநரை நியமிக்கணும். அதனால் ஜலாலுதீன் ஃபெரோஷ் கில்ஜி என்ன பண்ணுவார்னா அவரோட மருமகனான அலாவுதீன் கில்ஜியை வந்து இங்கே காராவுக்கு வந்து ஆளுநராக நியமிப்பார். அலாவுதீன் கில்ஜி இவர் வந்து யூபி இந்த காராவில் வந்துட்டு ஆளுநராக இருக்கும்போது இவர் ஒரு பகுதியை வந்து கைப்பற்றி அங்கேருந்து நிறைய பொருட்களை வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு வருவார். அது என்ன பிளேஸ் இவர் கைப்பற்றுவார் அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் டே மகாராஷ்டிராவில் இருக்கிற உதயகிரி. ஓகேவா. உதயகிரி வந்து இப்போ என்னென்னு அழைக்கிறாங்கன்னா தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா. இப்போ இருக்கிற தௌலதாபாத் தான் அப்போ இருந்த உதயகிரி. அங்கே வந்து அங்கே போயிட்டு கைப்பற்றி நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இவருக்கு கீழே தானே ஆளுநராக இருக்கார். என்னதான் மருமகனாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு இடத்த கைப்பற்றி பொருட்களை எடுத்துகிட்டு போனால் யாரை போய் பார்க்கணும்? ஜலாலுதீன் ஃபெரோஷ் கில்ஜியை தான் பார்க்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா நேராக காராவுக்கே போயிடுவார். நீங்கள் இந்த பத்மாவத் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதில் கூட ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜலாலுதீன் தான் காமிப்பாங்க. ஜலாலுதீன் வந்து யூபியில் வந்துட்டு இந்த காராங்கிற பிளேஸில் அலாவுதீன் கில்ஜியை வந்து ஆளுநராக நியமிச்சிருப்பார். இந்த மாதிரி இந்த உதயகிரியை கைப்பற்றின உடனே இவர் காராவுக்கு போன உடனே இவருக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். நேராக இங்கே வராமல் அவர் அந்த வெற்றியை போய் அங்கே கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் என்ன பண்ணுவார்னா இங்கே காராவுக்கு வருவார். காராவுக்கு வந்து அலாவுதீன்கிட்ட கேட்பார். நீங்கள் அந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்திருக்கும். நேராக வந்து நீ ஜெயித்த உடனே டெல்லிக்கு வராமல் எதுக்காக காராவுக்கு வந்த அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. ஆனால் அந்த இடத்துலையே அலாவுதீன் கில்ஜி அவரோட சூழ்ச்சி வச்சு ஜலாலுதீனை வந்து கொன்றுவாங்க. ஓகேவா. ஜலாலுதீனை கொன்னுட்டு அடுத்து அலாவுதீன் கில்ஜி தான் வந்துட்டு ஆட்சியை ஏற்றுப்பாங்க. இப்போ அடுத்த அரசர் யாராக இருப்பாங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இப்படி தான் வந்து அவர் அரசராக இருப்பார். அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பார். அதனால் இவரோட வருஷம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த பீரியடில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம டெல்லி சுல்தான் டைனாஸ்டி ஸ்டார்ட் பண்ணும்போது குத்புதீன் ஐபக் பார்த்துருந்தோம் இல்லையா. என்ன பார்த்துருந்தோம்? 1206 ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். 12 பாதி 6 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருந்தோமா. இப்போ இவங்களுக்கு வந்து 1296. ஓகேவா. இதுதான் இவங்க பீரியட். இவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இப்போ இதோட 20 ஆட் பண்ணிங்கன்னா 1316 வரும். இந்த வருஷம் தான் இவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவருக்கு வந்து முக்கியமாக ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. யாருன்னா இவங்களோட படைத்தளபதி. இந்த படைத்தளபதியை வச்சு தான் இவர் எல்லா பிளேஸையுமே கைப்பற்றுவார். அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாலிக் கஃபூர். ஓகேவா. மாலிக் கஃபூர். அலாவுதீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனே அவர் தன்னை அரச பிரதிநிதியாக நினச்சிப்பார். ஓகேவா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெல்லி சுல்தான்ஸ்லேயே பாதி பேர் வந்துட்டு அந்த தெய்வீக கோட்பாடை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்பாடை தான் இவரும் ஃபாலோ பண்ணியிருப்பார். தன்னை வந்து ஒரு அரச பிரதிநிதியாக இவர் வந்து நினச்சிப்பார். ஓகேவா. இந்த படைத்தளபதியை வச்சு நார்த் இந்தியாவிலையும் நிறைய பிளேஸை கைப்பற்றுவார். ப்ளஸ் சவுத் இந்தியாவிலையும் நிறைய பிளேஸை கைப்பற்றுவார். ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் வந்துட்டு ஒரு பகுதிகளை கைப்பற்றின டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஓகேவா. இப்போ அவங்க எந்தெந்த பிளேஸை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா அதிகமான பிளேஸ்லாம் அவங்க கைப்பற்றிருக்க மாட்டாங்க. குஜராத்தில் கொஞ்சம் கைப்பற்றியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்கிற ரன்தம்பூர் அப்படிங்கிற பிளேஸை கைப்பற்றியிருப்பாங்க. ஓகேவா.
ரந்தம்பூர். சவுத் இந்தியாவில் தான் வந்து அவங்க நிறைய கைப்பற்றியிருப்பாங்க. அது என்னென்ன பிளேஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்படியே கீழே போகிறப்போ தெலுங்கானா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கானாவில் வந்துட்டு வாரங்கல் அப்படிங்கிற பிளேஸை கைப்பற்றுவாங்க. ஸோ இப்போ வாரங்களில் வந்துட்டு இப்போ இவங்க கைப்பற்றுறாங்கன்னா அங்கே யாராச்சும் ஒரு அரசரை தோற்கடிச்சு தானே கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ எந்த அரசரை தோற்கடிச்சு தெலுங்கானாவை கைப்பற்றியிருப்பாங்க அப்படின்னா பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவங்கள தோற்கடிச்சு தான் கைப்பற்றியிருப்பாங்க. பிரதாபருத்ரன், ஓகேவா? பிரதாபருத்ரன் 2 இவங்கள தோற்கடிச்சு கைப்பற்றியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பாதி பகுதிகளை வந்து கொள்ளையடிச்சு பொருட்களை எடுத்துகிட்டு போனான்னு பார்த்தோமா. எந்த பிளேஸ்? உதயகிரி. இந்த உதயகிரியை வந்து கைப்பற்றுவாங்க. அப்போ இங்கே அரசராக யார் இருந்தாங்க அப்படின்னா ராமச்சந்திர தேவன் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? இவங்கள தோற்கடிச்சு தான் இவங்க இதை கைப்பற்றிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே மகாராஷ்டிராவுக்கு பக்கத்துலேயே என்ன இருக்கும்? கர்நாடகா இருக்கும். கர்நாடகாவில் இருக்கிற கொய்சால வம்சத்தை வந்து தோற்கடிச்சு இவங்க அந்த பகுதியும் கைப்பற்றுவாங்க. அப்போ கொய்சால அரசர் யார் இருப்பாங்க அப்படின்னா 3ஆம் பல்லாலா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. வீர பல்லாலா, ஓகேவா? 3ஆம் வீர பல்லாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை தோற்கடிச்சு அந்த பகுதியை கைப்பற்றுவாங்க. கர்நாடகாவில் இன்னொரு முக்கியமான பிளேஸ் அவங்க கைப்பற்றினது என்ன அப்படின்னு பார்த்தா சித்தூர், ஓகேவா? அந்த அலாவுதீன் படத்தில் கூட இந்த சித்தூர் பகுதிக்காக தான் அந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? சித்தூரில் வந்துட்டு அப்போ அங்கே யார் அரசராக இருப்பாங்க அப்படின்னா ராஜா ரத்தன் சிங்கும் அவங்களோட மனைவி ராணி பத்மினியும் இருப்பாங்க. ராஜா ரத்தன் சிங், ராணி பத்மினி, ஓகேவா? இவங்க இருப்பாங்க. இதில் ராஜா ரத்தன் சிங்கை வந்து தோற்கடிச்சிருவாங்க போரில். அடுத்து ராணி பத்மினியை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன் மானத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால ஜவஹர் முறையில் வந்துட்டு தீக்குளிச்சு இறந்துருவாங்க, ஓகேவா? ஜவஹர் முறை அப்படிங்கிறது நமக்கு சதி தெரியும் இல்லையா? சதி அப்படிங்கிறது என்ன? கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவி உடனே அதே குழியிலிருந்து இறந்துடணும். ஆனால் ஜவஹர் அப்படிங்கிறது வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போர் தொடுத்து வருது. அப்போ அந்த நாட்டோட அரசி தன்னையும் காப்பாற்றணும், தன் நாட்டையும் காப்பாற்றணும். அவங்க இப்போ வந்து அரசர் இல்லை அப்படின்னா ராணிக்கு வந்து அது ஒரு இது தானே, அந்த அரசர் வந்து இவங்களை தப்பாக யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. அதனால் இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க அரசில் வந்து எந்தெந்த கேர்ள்ஸ் இருக்காங்களோ எல்லாருமே சேர்ந்து தீயில வந்து விழுந்து இறந்துருவாங்க. அதுதான் ஜவஹர் முறை, ஓகேவா? அந்த மூவியில் லாஸ்ட் சீனில் கூட இதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த முறையில் வந்து அவங்க தீக்குளிச்சு இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் அவங்க சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னா பாண்டிய அரசையும் கைப்பற்றிருப்பாங்க. பாண்டியர்களில் யாருக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த சுந்தரபாண்டியனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் வந்துட்டு யார் அடுத்து அரசராக வருது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ வீரபாண்டியனை தோற்கடிச்சிட்டு சுந்தரபாண்டியனை தான் வந்துட்டு அவங்க அரசராக ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே வரைக்கும் போய் இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளிவாசலும் கட்டியிருப்பாங்க. ஸோ சவுத் இந்தியாவை ஃபஸ்ட்டு இருக்கிற பகுதிகளை கைப்பற்றினது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அதுவும் நிறைய பிளேஸ் வந்து அவர் கைப்பற்றியிருப்பார், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்மினி சொன்னோம்ல, ராணி பத்மினி, அதை வச்சு வந்து பத்மாவத் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோமா. தமிழில் வந்து இதை பத்மாவத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பத்மாவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், ஓகேவா? இந்த பத்மாவத்ங்கிற நூலில் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மாலிக் முகமது ஜெயசி, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே சொன்னோம்ல கர்நாடகாவில் இருக்கிற பிளேஸ் சித்தூர்னு சொல்லிட்டு, சரி அது வந்து ராஜஸ்தான், ஓகேவா? ராஜஸ்தானில் இருக்கிற சித்தூர் கோட்டையில் தான் வந்துட்டு ராஜா ரத்தன் சிங்கும் ராணி பத்மினியும் இருந்திருப்பாங்க. அங்கே போய் தான் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்கள கைப்பற்றியிருப்பாங்க, ஓகேவா? ராஜஸ்தானில் இருக்கிற சித்தூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ராஜா ரத்தன் சிங் வந்து ராஜஸ்தானில் இருக்கிற மேவார் பகுதியை ஆட்சி செஞ்சவர், ஓகேவா? மேவார் அரசர். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு என்னென்ன பிளேஸ்லாம் என்னென்ன கோட்டைகள்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம், ஓகேவா?